வாழ்த்துக்கள், அவருக்கு வாழ்த்துக்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே இது பேசப்படுகிறது. அவங்க தலைமையிலே இது வந்து வெளியே அப்படி இப்போ பரப்போட்டு எல்லா வாயில் இதை வர வைக்க வேண்டும் என்று செய்து இது 6 மாதம் கழித்து இன்றைக்கி நடைபெறுகிறது. எங்களுடைய பொதுச்செயலாளர் எங்கள் சகோதரி சொல்வது போல் இது அவங்க கட்சி, அவங்க எல்லா பதவி தரலாம். ஆனால் 2026 இது மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ என்று அன்றைக்கி எலெக்ஷனில் தான் தெரியும். அது இன்னைக்கு பதவி ஏற்கும் அவர்களுக்கு தேமுதிக சார்பில் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல தமிழகத்தில் லெட்டர் பேட் கட்சி அப்படின்னு சொல்லி விமர்சனம் செஞ்சிருக்கீங்க. குறிப்பிட்டு சொல்ல முடியுமா யார் சொல்றீங்க? இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். இன்னைக்கு எல்லா கட்சி இன்னைக்கு புதுசாக வர நடிகர்கள் எல்லாமே வந்து ஒரு கட்சி பேரே வந்து தனியாக அறிவிக்கிறாங்க இன்றைக்கி. ஆனால் எங்கள் தேமுதிக அப்படி இல்லை. நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடியே மதுரையில் வந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் தொண்டர்கள் அளித்து கட்சி பேர் அறிவித்த எங்கள் தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சா இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ட்ரெயினில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொதுவாக வந்து ட்ரெயினில் வந்து டீ விற்பாங்க, வடை விற்பாங்க, இட்லி விற்பாங்க, பூரி பொங்கல் விற்பாங்க, தயிர் சாதம் தருவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயினில் வந்து குட்கா விற்கிறாங்க. ஒரு குட்கா விலை இன்றைக்கி வந்து 100 ரூபா சொல்கிறாங்க அந்த ட்ரெயினில். அதே போல் இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா வந்து குவார்டர் பாட்டில் வந்து ட்ரெயினில் அப்படியே வந்து மொபைலில் சர்வீஸ் தராங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டு இன்றைக்கி வந்து மோசமாக போயின்னு இருக்கு. இன்றைக்கி இது வந்து கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும். இதெல்லாம் வந்து தமிழக அரசு கட்டுப்படுத்த வேண்டும். அது ஃபஸ்ட்டு மாநாடு முடியட்டுங்க. அது மாநாடில் முடிச்ச பிறகு இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். இப்போ விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அவருடைய பாடல்கள் திரைப்படங்கள் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்காங்க. பேசியிருக்காங்க. லப்பர் பந்து படத்தில் அந்த பாடல் பற்றி பேசியிருக்காங்க. ஆமாம், இந்த போன வெள்ளிக்கிழமை அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன ஒரு 2 நாள்லேயே வந்து தமிழகத்தில் பெரிய தாக்கம் அது ஏற்பட்டு இருக்குது. அது வந்து கேப்டனை வந்து அந்த டைரக்டர் வந்து தமிழரசு வந்து அவர்கள் வந்து கேப்டனுடைய ரசிகர். அவர் வந்து கேப்டனை வந்து கொண்டாடி இருக்கார். அவர் வந்து கேப்டன் வந்து சின்ன வயசுலேயே வந்து ரசிகரை வந்து அவர் மனதில் வைத்து கேப்டன் எந்தளவுக்கு அவர் புகழ் தரம்னு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாடு வந்து எல்லா திரையரங்கிலும் இன்றைக்கி வந்து கேப்டனை கொண்டாடுறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு இது என்னன்னாக்கா, வர இருக்கின்ற ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு சிஎஸ்கே அணிக்கு இந்த சாங்கை கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவாங்க. அதுவும் முக்கியமாக தோனி வரும்போது இந்த பாட்டு கண்டிப்பாக இடம்பெறும். பொறுத்திருந்து பாருங்கள் நடக்குது. ஓகே, தேங்க்யூங்க, நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.